அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்து. சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, ரமலான் என்று வந்துவிட்டாலே பாவங்களை போக்கி நன்மையின் பக்கம் விரைகின்ற ஒரு மாதமாக நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ரமலானை குர்ஆனிலே அறிமுகப்படுத்தும் பொழுது குர்ஆனோடு இணைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுவான். சூரத்துல் பக்ராவுடைய 185வது வசனம், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலான் மாதம் எப்படிப்பட்டதென்றால் அதற்கான வரையறை, அதற்கான டெஃபினிஷனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் அந்த மாதத்தில் தான் இறக்கப்பட்டது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானையும் குர்ஆனையும் ஒப்பிட்டு சொல்லுவான். அதே வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹர, அந்த மாதத்திலே யார் அடைகிறாரோ, யார் அந்த மாதத்தை அடைகிறாரோ ஃபல் யசும்ஹு, அவர் நோன்பு நோற்று கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கடமையும் சேர்த்து சொல்கிறான். ரமலானை அறிமுகப்படுத்துவது குர்ஆனோடு, ஆனால் அந்த ரமலானிலே என்ன கடமை? நோன்பு என்பது கடமை என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அதே வசனத்திலே சொல்லுவான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, ஒருவேளை அவர் நோயாளியாக இருந்தால் அல்லது கடினமான பயணத்திலே இருந்தால், அங்கே பயணத்தில் தான் இருக்கும், ஏன் கடினமான வார்த்தையை சேர்த்து சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், அன்றைய காலத்தினுடைய பயணம் என்பது கடினமாக இருந்தது, இன்றைய காலம் என்பது சொகுசாக போகக்கூடியதாக இருக்கிறது. எனவே பயணத்தில் இருக்கிறேன், நோன்பை விடுகிறேன் என்று வந்துவிடக்கூடாது என்பதனால்தான் அடைமொழியாக அதை சேர்த்து சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே நோயாளியாக இருந்தால் அல்லது கடினமான பயணத்திலே ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கும் அந்த நோன்பை விட்டால் ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உஹர், மற்றொரு நாட்களிலே, ரமலான் அல்லாத நாட்களிலே அதை கலா செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கேயே கட்டளையிட்டு விடுகிறான். சூரத்துல் பக்ராவுடைய 185வது வசனம் இது. 2 வசனத்துக்கு மேலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 183வது வசனத்திலே சொல்லி காட்டுவான், நோன்பு வைப்பதினால் என்ன பயன்? நோன்பு வைங்கன்னு சொல்றீங்க, என்ன பயன்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக அழகாக சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, விசுவாசம் கொண்டவர்களே, அல்லாஹ் மீது ஈமான் கொண்டவர்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு, நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது, கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் இருந்த சமூகங்களுக்கும் நோன்பு என்பது கடமையாக்கப்பட்டிருந்தது சொல்லிவிட்டு அதனால் என்ன ஏற்படும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதற்கான பயன் என்ன என்பதை சொல்லி காட்டுகிறான். லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் தக்வா உடையவர்களாக ஆகிவிடுவீர்களே. நோன்பு வைப்பதினால் உங்களுக்கு இறையச்சம் ஏற்பட வேண்டுமே என்று அல்லாஹ் ஆதரவிக்கிறான். அல்லாஹ் ஒரு விஷயத்தை ஆதரவிக்கிறான் என்று சொன்னால் நிச்சயம் அது நோன்பின் காரணமாக ஒரு மனிதனுக்கு இறையச்சம் என்பது ஏற்படும். எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள், அஸ்ஸியாமு ஜுன்னதுன், இந்த நோன்பு இருக்கிறதே கேடயம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கவசம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது ஒரு மனிதனுக்கான கவசம், பாவத்தை விட்டும் அவனை பாதுகாக்கின்ற ஒரு பொக்கிஷம், ஒரு கவசம், அது ஒரு கேடயம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு இப்படி சொன்னார்கள், ஃபலா யர்ஃபுஸ், ஒருவர் நோன்பாளியாக இருந்தால் அவர் அசிங்கமான வார்த்தைகளை பேச மாட்டார், தீய வார்த்தைகளை பேச மாட்டார், வலா யஜ்ஹல், மடமையான செயல்களை அவர் செய்ய மாட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நோன்பாளிக்கான பண்புகளை சொல்லி காட்டுகிறார்கள். நோன்பு வச்சா அவரை பாதுகாக்க வேண்டும், அந்த நோன்பு என்பது கவசம், அது ஒரு கேடயம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அந்த ஹதீஸை இன்னும் இப்படி சொல்கிறார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒருவேளை உங்களிடத்திலே நீங்கள் நோன்பாளியாக இருக்க உங்களிடத்தில் யாரேனும் சச்சரவுகள் செய்தால், பிரச்சனைகள் செய்தால், உங்களிடத்திலே வந்து சண்டையிட்டால் நீங்கள் சொல்லுங்கள், இன்னி ஸாயிமுன், நான் நோன்பாளியாக இருக்கிறேன்ப்பா, அப்படி என்று மட்டும் அவர்களிடத்திலே சொல்லுங்கள். மர்ரத்தைனி, 2 தடவை அவர்களிடத்திலே சொல்லுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பாளிகளுக்கான பண்புகளை சொல்லித் தருகிறார்கள். மற்றொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்கிறார்கள், ஒருவர் நோன்பாளியாக இருக்கிறார், அப்பொழுதும் அவர்கள் அசிங்கமான வார்த்தைகளை பேசுவதோ அல்லது சண்டைக்கு செல்வதோ பொறுமை காக்காமல் இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, லைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதஅ தஆமுஹு வ ஷராபுஹு,
இந்த மனிதன் நோன்பு வைத்து உண்ணாமலும் பருகாமலும் சாப்பிடாம குடிக்காம இருப்பதினால் அல்லாஹ்வுக்கு என்ன பயன்? அல்லாஹ்வுக்கு என்ன தேவை இருக்கிறது? இவன் வைக்கணும்னு சொன்னது அல்லாஹ் எதற்காகத்தான்? அசிங்கமான வார்த்தைகளை பேசாமல் இருப்பதற்காக, தீய செயல்களை செய்யாமல் இருப்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோன்பை வைக்க சொல்லியிருக்கிறானே தவிர, நீ குடிக்காமல் இருப்பதினாலும் நீ உண்ணாமல் இருப்பதினாலும் அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். எனவே நோன்பு என்பது வெறும் சாப்பிடாம இருக்கிறது, குடிக்காம இருக்கிறது மட்டுமல்ல, நம்மளுடைய நாவை பாதுகாப்பது, நம்மளுடைய செயல்களை பாதுகாப்பது, நல்ல அமல்களில் ஈடுபடுத்துதான் என்பதுதான் நோன்பு என்பது. நோன்புக்கான டெஃபினிஷனை இப்படி தான் கிதாபுகளில் எழுதுவாங்க. அல் இம்சாக், நீங்கள் உங்களை தடுத்து கொள்வது ஹராமான விஷயங்களை விட்டு. அல் இம்சாக்கு அனில் அக்லி வஷுர்ப் வல் ஜிமா என்றுதான் கிதாபுகளில் எழுதப்படும். ஆனால் ஹராமான விஷயங்களை விட்டு என்ன செய்து கொள்ள வேண்டும்? பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் ஒருவர் நோன்பை சர்வசாதாரணமாக விட்டுவிடக்கூடாது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், மன் அஃப்தர யௌமன் மின் ரமலான, யார் ஒருவர் ரமலானிலே மின் கைரி உذரின் வலா மரதின், எந்த ஒரு தங்கடமும் இல்லை, எந்த ஒரு சிரமமும் இல்லை, எந்த ஒரு நோயும் இல்லாமல் ஒருவர் ரமலானிலே ஒரு நோன்பை விடுகிறார் என்று சொன்னால், ஃபலா யக்லீஹி சியாமுத் தஹர், அவர் காலம் முழுக்க நோன்பு வைத்தாலும் அந்த ஒரு நாளை பெற முடியாது. நான் வருஷத்துல மீதி 330 நாளும் நோன்பு வைக்கிறேன், அந்த ஒரு நோன்பு அல்லாஹ் பகரமாக்குவானா? ஒருபோதும் பகரமாக்க மாட்டான். அந்த நாள் அவருக்கு கடமை. அதை கலா செய்ய முடியுமா என்று சொன்னாலும் முடியாது. அந்த நோன்பு தான் மிக முக்கியமானது. இப்னு அப்பாஸ் ஒருத்தர் கேட்டாரா, எனக்கு வேற ஏதேனும் வழிகள் இருந்தால் சொல்லுங்கள், ஒரு நோன்பை நான் என்ன செஞ்சிட்டேன், விட்டுட்டேன், அதற்கான வழிகள் ஏதேனும் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது அப்போ சொன்னாங்களா, இன்னும் ரமலான்ல உனக்கு காலங்கள் இன்னும் நாட்கள் இருக்கிறது, அதில் ஒரு நாள் அந்த நோன்பை கலா செஞ்சுக்கோன்னு சொன்னாங்களா. நான் சொல்கிறது விளங்குதுங்களா? அந்த நாளில், அந்த மீதி இருக்கிற நாளில் ஒரு நாளில் அதை கலா செஞ்சுக்கன்னு சொன்னாங்களாம். அவர் திருப்பி கேட்டாராம், அந்த நாளில் நான் அதை கலா செய்தால் அன்றைய நாள் எனக்கு கடமையாக இருக்கிறது, அந்த ஒரு நோன்பை நான் எப்போ வைப்பேன்? அன்னைக்கும் எனக்கு கடமை தானே, 30 நாட்களும் எனக்கு கடமையாகத்தானே இருக்கிறது, அதில் நான் எப்படி கலா செய்ய முடியும் அப்படின்னு கேட்டார். அதைத்தான் நான் சொல்கிறேன், நீ காலம் முழுக்க இந்த ஒரு நோன்பை விட்டதற்காக மற்றொரு நாள் வைக்க முடியும் என்று சொன்னால் வைக்க முடியாது. ஒருவேளை உங்களுக்கு நோயின் காரணமாகவோ ஒருவேளை கடினமான பயணத்தின் காரணமாக விடுபட்டிருந்தால் ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உஹர், மற்றொரு நாளில் நீங்கள் என்ன செய்யலாம், வைத்துக் கொள்ளலாம் என்பது குர்ஆன் தருகின்ற அனுமதி. அப்படியும் ஒருவர் முதுமையின் காரணமாக நோன்பு வைக்க முடியல, ரொம்ப சிரமமான ஒரு சூழல், டாக்டரே சொல்லிட்டார் வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன அவருக்கு ஃபிதியா கொடுப்பதற்கு, அதற்கு பகரமாக ஒரு செல்வத்தையோ கொடுப்பதற்கு அனுமதி உண்டு என்று மார்க்கம் சொல்லித் தருகிறது. முதுமை காரணமாக அந்த நோய் சரியே ஆகாது என்ற ஒரு நிலையை டாக்டர் சொல்லிவிட்டார் என்று சொன்னால், மருத்துவர் நமக்கு ஆலோசனை தருகிறார் என்று சொன்னால், அதற்கு பகரமாக ஃபிதியா கொடுக்கலாம் என்று மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். சங்கமிக்க அல்லாஹ் அன்புக்குரியவர்களே, நோன்பு என்று சொன்னால் நாம் குர்ஆனோடு பயணிக்க வேண்டும், ஜமாத்துடைய தொழுகையோடு பயணிக்க வேண்டும். எல்லா காலங்களிலும் குர்ஆனோடு தான் இருக்கணும், எல்லா காலங்களிலும் ஜமாத்தோடு தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம தொழுகணும். ஆனால் ரமலான் வந்திருக்கிறது, பொக்கிஷம் இது. எனவே ரமலான் வந்துவிட்டால் நம்மளுடைய தொழுகைகள் மேம்பட வேண்டும், நம்மளுடைய நியத்துகள், நம்மளுடைய அமல்கள் மேம்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். மிக முக்கியமாக சஹர்லாம் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால், 12 மணி வரைக்கும் அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்கிறது, அப்போ கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு படுத்துடுறாங்க. காலையில் எந்திரிக்கிறது 10 மணிக்கு, எங்கங்க சஹர், அதான் நான் நைட்டு இரவு 1 மணிக்கே சாப்பிட்டேனே என்று பல நபர்களுடைய வாழ்க்கை இப்படி போயிட்டு கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள், தஸஹரு, நீங்கள் சஹர் செய்து கொள்ளுங்கள். ஃபைன்ன ஃபீ ஸஹூரி, உங்களுடைய சஹர்களிலே பரக்கத், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அபிவிருத்தி இருக்கிறது, அல்லாஹ்வுடைய பரக்கத் என்பது உங்களுடைய சஹர்ல இருக்கிறது. சஹருடைய நேரம் மிக முக்கியமானது. குர்ஆன் சொல்லி தருகிறது, முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார், நல்லோர்கள் அந்த சஹருடைய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டு இருப்பார்கள்.
அஸ்தகுஃபிருல்லாஹல் அலீம் அஸ்தகுஃபிருல்லாஹல் அலீம் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள் என்று குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆனால் நாம் இரவே முடித்து விட்டோம் என்று படுத்துடுறோம். ஜமாத்தோட ஃபஜர் இல்லை, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு தஆலா தஹஜ்ஜுடைய நேரம் போயிட்டு இருக்கிறாங்க வீதியில். அப்பொழுது ஒரு வீட்டிலிருந்து இருட்டு, அப்போல்லாம் வெளிச்சமா பிரம்மா அப்படிலாம் இல்லையே, இருட்டாக இருந்தது. ஒரு வீட்டிலிருந்து சத்தம் கேட்கிறது, யா அல்லாஹ், இந்த சஹருடைய நேரத்தை நீ வாக்களித்திருக்கிறாய், என்னுடைய பாவங்களை மன்னிப்பேன் என்று நான் இஸ்திக்ஃபார் செய்தால் என்ற அந்த வாசகத்தை மட்டும், யா அல்லாஹ் நீ வாக்களித்திருக்கிறாய், இது சஹருடைய நேரம், என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, இதே வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அங்கேயே நின்று கேட்குறாங்க. கொஞ்ச நேரம் சுதாரித்து பார்க்குறாங்க, இது யாருடைய வீடு, சத்தம் யாருடைய குரல் இது அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. போயிட்டாங்க தொழுகைக்கு. ஃபஜர்ல ஜமாத்லாம் முடிஞ்ச பிறகு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவங்களை அழைச்சி கேட்டாங்க, என்ன நீங்கள் இதே வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லிக்கொண்டே இருந்தீர்களே, என்ன விஷயம், அல்லாஹ் எங்கே வாக்குறுதி கொடுத்திருக்கிறான் என்று கேட்டதற்கு அவர்கள் சொன்னார்களாம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா யூசுஃப்ல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை சொல்லி வருவான். அவர்களுடைய பிள்ளைகள் 11 நபர்களை பற்றி சொல்ல வருவான். அவர்கள் 11 நபர்களும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குரோதம் செய்ததினால், அவர்களுக்கு மோசடி செய்ததினால் தன்னுடைய தந்தையிடத்தில் வந்து சொல்வார்கள், வாப்பாவே எங்களுக்கு எல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்கள், பாவ மன்னிப்பு அல்லாஹ் கிட்ட வாங்கி கொடுங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாமை நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், இப்படியெல்லாம் தண்டித்து விட்டோம், இவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டோம், எங்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யுங்க, பாவ மன்னிப்பு கேளுங்க. நீங்கள் ஒரு நபின்னு சொன்ன உடனே அவங்க உடனே கையேந்தி துவா கேட்கல. சூரா யூசுஃபனுடைய 98வது வசனம் எடுத்து படித்து பாருங்க. சூரா யூசுஃபனுடைய 98வது வசனம், அங்கே அவர்கள் இப்படி துவா செய்கிறார்கள், சௌஃப அஸ்தக்ஃபிரு லக்கும் ரப்பி, என்னுடைய இறைவனிடத்திலே இதற்கு பிறகு நான் உங்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்வேன். அப்படின்னா தாமதிக்கிறாங்க. ஏன் தாமதிக்கிறார்கள் என்று தஃசீர்களில் எழுதப்படுகிறது, அவர்கள் சஹர் நேரத்திற்காக வேண்டி தாமதித்து தங்களுடைய பிள்ளைகளுக்காக துவா செய்தார்களாம். சஹர் நேரம் வரை காத்திருந்து தங்களுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள் என்று சொன்னால், நாமும் முஸல்லாவை விரித்து நம்முடைய சஹர் நேரத்திலே 2 ரக்காத் 4 ரக்காத் 6 ரக்காத் என்று தஹஜ்ஜுதை தொழுது அல்லாஹ்விடத்தில் என்ன செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும், நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். இப்படியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஸ்லு பைன சியாமினா வ பைன சியாமி அஹ்லில் கிதாப், எங்களுடைய நோம்புக்கும் வேதக்காரர்களுடைய நோம்புக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா, அக்கலத்து சஹூர், அந்த சஹர் உணவை உண்டுவதுதான். இதற்கு முன்னால் பல நபர்கள் நோன்பு வைத்தார்கள், அவர்கள் சஹர் செய்தார்களா இல்லையா என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் என்ன, சஹர் உணவு. எனவே சஹர் உணவு என்பது மிக முக்கியமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதே போன்றுதான் இஃப்தார். இஃப்தாருடைய நேரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் இஃப்தாருக்காக தயாரிப்பு செய்கிறார்களோ அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். சஅத் ரலியல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வச்சிருக்கிறது தெரிஞ்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைச்சி, யார் சொல்லலாம், எங்களுடைய வீட்டிலே குபுஸும் ஸைத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொட்டியும் எண்ணெயும் வச்சு என்ன செஞ்சா கொடுத்தாங்க. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக துஆ செய்தார்கள், அஃப்தர இந்தக்கும் ஸாயிமூன், சாதே உங்களிடத்திலே நோன்பாளிகள் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், நோன்பு திறக்கிறார்கள். வ அகலத் இந்தகுமுல் அபரார், நல்லவர்கள் சாலிஹானவர்கள் உங்களிடத்திலே சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அந்த வார்த்தையை முடிக்கும் பொழுது இப்படி முடித்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வ நஸலத் அலைக்குமுல் மலாயிகா, உங்கள் மீது மலக்குமார்கள் இறங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை, இந்த துஆவை பதிவு செய்திருக்கிறார்கள். நோன்பை விட சிறந்த அமல் எதுவும் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல இடங்களிலே சொல்லி காட்டாங்க. அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. போருக்கு போகிறதுக்கு முன்னாடி, யார சொல்லலாம், எங்களுக்காக துஆ செய்யுங்க, நாங்கள் போர்க்களத்துக்கு போக போகிறோம். என்ன எண்ணத்தில் கேட்குறாங்க தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னாங்க, சல்லிமுஹும் வ கன்னிமுஹும், யா அல்லாஹ் இவர்களை சலாமத்தாக அழைத்து சென்று எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் திரும்பி வருவதற்கும் இன்னும் அவர்கள் வெற்றி பெற்று கனிமத் பொருட்களை கொண்டு வருவாயாக என்று அவர்கள் துஆ செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் போனாங்க, போர்க்களம் முடிச்சு வந்தாங்க, எந்த ஒரு காயமும் இல்லை, கனிமத்தை அவ்வளோ கொண்டு வந்தாங்க.
அடுத்த போர்க்களத்துக்கு போகிறாங்க. அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா வந்தாங்க, யா ரசூலல்லாஹ் உதூலி, எனக்காக துஆ செய்யுங்க அப்படின்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே துஆவை செய்தார்கள். ஆனால் அந்த சஹாபியுடைய மனசில் இருந்தது வேற. துஆ செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்கன்னா வேற நியத்தில் கேட்குறாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே துஆ செய்தார்கள், சல்லிம்ஹும் வகன்னிம்ஹும், யா அல்லாஹ் இவர்களை சலாமத்தாக அழைத்து சென்று எந்த சிரமம் இல்லாமல் அழைத்து வா, இவர்களுக்கு வெற்றியை தந்து கனிமத் பொருட்டோடு வரக்கூடிய பாக்கியத்தை தா என்று துஆ செய்தார்கள். அதே போன்று இரண்டாவது போருக்கு சென்றும் அவர்கள் அப்படியே திரும்பி வந்தார்கள், எந்த காயமும் இல்லை, கனிமத்துகள் அள்ளி கொண்டு வந்தார்கள். மூன்றாவது போர்க்களம் ஹதீஸில் வருது இது. மூன்றாவது போர்க்களத்துக்கு போகிறாங்க. அப்பொழுது சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே துஆவை செய்ய போறாங்க. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் என்னுடைய மனதிலே சலாமத்தா போயிட்டு சலாமத்தா வரணும், கனிமத்தை எடுத்துட்டு வரணும் என்ற நோக்கம் இல்லை, எனக்கும் அல்லாஹ் ஷஹீதுடைய பாக்கியத்தை கொடுக்கணும், அப்படி துஆ செய்யுங்கன்னாங்க. சஹாபிகள் இப்படித்தான் மார்க்கத்திற்காக தன் உயிரை அர்ப்பணிக்க வேண்டும் என்று நீங்கள் துஆ செய்யுங்க யா ரசூலல்லாஹ், எனக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து அல்லாஹ் கொடுக்கட்டும். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை மறுத்து சொன்னார்களாம், சல்லிம்ஹும் கன்னிம்ஹும், யா அல்லாஹ் இவர்களுக்கு சலாமத்தை கொடு, கனிமத்தை கொடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். திரும்பி வந்தார்கள். வந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்களாம், யா ரசூலல்லாஹ் எனக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து இல்லை என்று தெரிந்து கொண்டேன், ஃபமுர்னி பி அம்ரின், வேற ஏதாவது எனக்கு சொல்லிக் கொடுங்களேன், இந்த அந்தஸ்தை ஷஹீதுடைய அந்தஸ்தை பெறுகின்ற ஒரு அமலை, ஃபமுர்னி பி அமல், ஒரு அமலை சொல்லிக் கொடுங்க, இந்த அமலை செய்வதனால் அந்த ஷஹாதத்தை, அந்த ஷஹீதுடைய நன்மை பெறணும் அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, அலைக்கும் பிஸ்ஸௌம், நீ நோன்பு வைத்துக்கொள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷஹீதுடைய அந்தஸ்தை பெற வேண்டுமா, ஃபஅலைக பிஸ்ஸௌம், நீ நோன்பை பிடித்துக்கொள், ஃபஇன்னஹு லா மிஸ்ல லஹு, அதற்கு நிகராக எந்த ஒரு அமலும் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கு நிகரான எந்த ஒரு அமலும் இல்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதாக, இந்த உலகத்திலே ஆதமுடைய மைந்தர்கள் செய்கின்ற அத்தனை அமல்களுக்கும் பகரம் என்பது இருக்கிறது, நன்மை என்பது இருக்கிறது. அது 10 துவங்கி 700 வரை இருக்கிறது. அது மலக்குமார்கள் என்ன செய்து விடுவார்கள், எழுதி விடுவார்கள். மலக்குமார்களுக்கு தெரியும், இஹ்லாஸை பொறுத்து அவங்க என்ன செய்வாங்க, அது 10 700 வரைக்கும் என்ன செய்வாங்க, எழுதிடுவாங்க. ஏன்னா மலக்குமார்களுக்கு இஹ்லாஸ்னா தெரியும், இவருடைய மனத்துவை தெரியும். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இல்ல ஸௌம், நோன்பை தவிர, அந்த நோன்பு என்பது ஃபஹுவலி, அது எனக்குரியது, வ அன அஜ்ஸீ பிஹி, அதற்கு பகரமாய் அதற்கு கூலியை நான் தான் எழுதுவேன், அதற்கு கூலியை நான் தான் தருவேன், இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் பாபுர் ரையானை தயார் செய்து வைத்திருக்கிறான் என்று சொன்னால் இதுதான் நோன்பனுடைய பகரம். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தோடு நம்முடைய குடும்பத்தை சார்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா நபர்களுக்கும் 30 நோன்புகளையும் அனைத்து நோன்புகளையும் பிடிப்பதற்கான தௌஃபீக்கை தந்தருள்வானாக. அதிகமாக குர்ஆனை ஓதுகின்ற தௌஃபீக்கை தந்தருள்வானாக. சஹர் இஃப்தார் போன்ற விஷயங்களிலே துஆ செய்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.